வணக்கம். முல்லை தமிழ் கூடத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து உங்களுக்காக அரசியல் சார்ந்த இலக்கியம், சமுதாயம், இன்ன பிற செய்திகளை தொகுத்து உங்களிடம் வழங்கி கொண்டிருக்கிறேன். இந்த முல்லை தமிழ் கூடம் காணொளிக்காக தொடர்ந்து நிகழ்ச்சிகளை பாருங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பரப்புங்கள், நண்பர்களுடன் சொல்லுங்கள். தொடர்ச்சியாக தமிழ்நாட்டின் மீது நடந்து கொண்டிருக்கும் ஒரு மிகப்பெரிய அநீதிக்கான தொடர் குரல் தான் இன்றைய பதிவு. நம்ம ஒவ்வொரு பதிவும் போடும் பொழுது இந்த ஒன்றிய அரசு மும்மொழி கொள்கை என்ற பெயரில் இந்தியை திணிக்கிறது, சமஸ்கிருதத்தை உள்ளே நுழைக்கிறது, தமிழ் மொழியை அழிக்க பார்க்கிறது, இந்த ஒன்றிய அரசு தொகுதி மறுசீரமைப்பு மூலமாக தமிழர்களுக்கான அந்த இருக்கை அதாவது இப்பொழுது நம்ம பாராளுமன்ற உறுப்பினர்கள் எத்தனை 40 பேர் இருக்கோம்னா 39+1 40 பேர் இருக்கோம்னா அதையும் குறைப்பதற்கான வழிகளை செய்கிறது. மொத்தத்தில் ஒரு தாக்குதல் தொடர்ச்சியாக தமிழர்கள் மீது தமிழ்நாட்டின் மீது, தமிழ் மண்ணின் மீது, இந்த இனத்தின் மீது தொடுத்து கொண்டே இருக்கிறது என்பதை நம்ம உரத்த குரலில் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். ஆனாலும் இங்கேயே பிறந்து இந்த தமிழ்நாட்டிலேயே வளர்ந்து இந்த தமிழ் மண்ணின் வளத்திலேயே தங்கள் வளத்தையும் பெருக்கி கொண்டவர்கள் விதண்டாவாதம் கருத்துக்களை தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது இந்த பாரதிய ஜனதாவின் சங்கிகள் கக்கியதை இவர்கள் எடுத்து உண்பது போல அசிங்கமான செயலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அது நண்பர்கள் வட்டத்திலும் சரி, பிற கட்சிகள் பிஜேபி சங்கிகள் வட்டத்திலும் ஏன்னா அவர்களுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்கிறது. அந்த பிஜேபியிலும் தமிழர்கள் தானே இப்பொழுது தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள். அந்த அமைப்பில் இது போன்று நாம் தமிழர் கட்சி தம்பிமார்கள், இன்னும் இப்பொழுது டிடிவி தினகரன் அவரெல்லாம் எதுக்காக கட்சி நடத்துகிறாருன்னே தெரியாத ஒரு ஆள் டிடிவி தினகரன். அவரும் இப்போ ஹிந்தி மொழி வந்தால் என்ன, 3வது மொழி தெரிந்து கொள்ளலாம், அதை பாடத்திட்டத்தில் கொண்டு வருவதுதான் தவறு என்று சொல்கிறோம். தெரிந்து கொள்ளலாம், படித்து கொள்ளலாம், எல்லாம் சரிதான். பல்வேறு விதமாக எதிர்கருத்துக்களை, குதர்க்கமான கருத்துக்களை, நாமும் ஏதாவது சொல்ல வேண்டும் என்ற நோக்கத்தில் குதர்க்கமான கருத்துக்களை முன்வைக்கிறார்கள். இது நம் தமிழ் உறவுகள் மத்தியில் மிகுந்த சொல்லனா ஒரு துயரத்தை தான் ஏற்படுத்துகிறது. ஏனென்றால் இங்கே பிறந்தவர்கள், இங்கே வளர்ந்தவர்கள், இந்த மண்ணில் வளர்ந்தவர்கள் இந்த இனத்தின் மீதும் மொழியின் மீதும் பாசத்தையும் பற்றியும் வைத்திருப்பார்கள் என்று நாம் நம்பி பழகி கொண்டிருக்கும் சிலரே இது போன்ற கருத்துக்களை, விதண்டாவாத கருத்துக்களை தெரிவிக்கும் பொழுது மிகவும் மனது வருத்தப்படுகிறது. அவர்களுக்கெல்லாம் ஒரு விளக்கமாக தான் இந்த பதிவை இங்கே பதிவு செய்ய வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறேன். ஏனென்றால் நாம் பல்வேறு அந்த மத்திய அரசின் திட்டங்களுக்கு எதிரான பல்வேறு கருத்துக்களை நாம் பல்வேறு காணொலிகள் மூலமாகவும் பல்வேறு மேடைகள் மூலமாகவும் தொடர்ச்சியாக சொல்லிவிட்டோம், இன்னும் சொல்லுவோம். ஆனாலும் இது ஒரு விளக்க உரை. நீங்கள் அனைவரும் கவனமாக கண்டிப்பாக இதை கேட்க வேண்டும். ஏனென்றால் ஹிந்தி படிக்கக்கூடாது என்று எந்த இதனும் சொல்லவில்லை. ஹிந்தியை படிக்கலாம், பேசலாம், தெரிந்து கொள்ளலாம், அந்த அளவுக்கு இருந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் மத்திய அரசாங்கம், இந்த ஒன்றிய அரசாங்கம் எதற்காக இப்பொழுது புதிய கல்விக் கொள்கை மூலமாக இந்தியை உள்நுழைக்க, 3வது மொழியாக உள்நுழைக்க முயற்சி செய்கிறது என்ற ஒரு ரகசியத்தை தெரிந்து கொண்டால் அதிர்ந்து போவீர்கள். ஆனால் அதிர்ந்தாலும் நீங்கள் நம்ப மாட்டீர்கள் என்று எனக்கு தெரியும். அதை நம்ப வைப்பதற்கு நாங்களும் பல்வேறு தரவுகளை கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் எதை ஒன்றை நாம் கருத்தாக சொன்னாலும் எதிர்த்து, இப்படி இந்த திட்டம் சரியாக வராது, தமிழருக்கு விரோதமான என்று எதிர்த்து குரல் கொடுக்கும் பொழுது தமிழர்கள் மத்தியிலே வாழ்ந்த பெரிய தலைவர்களை குறை சொல்லும் விதமாகவும், அவர்களை அவமானப்படுத்தும் விதமாகவும், தமிழர்கள் நாகரிகம் இல்லாதவர்கள், அநாகரிகமானவர்கள் என்று சொல்லும் விதமாகவும், தமிழ் படித்தால் நீங்கள் பிச்சை எடுக்கத்தான் போவீர்கள் என்று நிர்மலா சீதாராமன் மாதிரி சில மேதாவிகள் கருத்தை தெரிவிப்பதும் நம் மக்களிடையே மிகுந்த வருத்தத்தை கொடுக்கும் விஷயமாக தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. சரி, அதை விடுங்க ஒரு சைடு. அது ஒரு பக்கம் அந்த கருத்துக்கள் வலம் வருவது இருந்தாலும் உண்மை அனைவருக்கும் தெரியும். இந்த அளவுக்கு இந்த தமிழ் இனம் இன்று உலகில் பல்வேறு பகுதிகளில் மிகவும் உயர்வான ஒரு நிலையை எட்டியிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் நாம் படித்த இருமொழி கொள்கை. இன்று விண்வெளி ஆராய்ச்சி துறையில் ISRO என்று சொல்லப்படுகிற இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையத்தில் பணியாற்றும் பலர் உயர்
இடத்தில் உயர் பதவியை வகிக்கும் பலர் தமிழர்களாகத்தான் இருக்கிறார்கள். அதுவும் அவர்கள் குறிப்பாக தாய்மொழியில் பயின்றவர்கள். 12ஆம் வகுப்பு வரையில் தாய்மொழியில் பயின்று அதன் பிறகு உயர்கல்வியை கற்றவர்கள். இருமொழி கொள்கை மூலமாக, இருமொழி கல்வியின் மூலமாக இந்த நிலையை அடைந்தவர்கள். அதுபோல சுகாதார அமைப்பில் தமிழகம் உயர்வான இடத்தில் இருக்கிறது. இன்று பீகாரிலிருந்து, உத்தரப்பிரதேசத்திலிருந்து மிகப்பெரிய செல்வந்தர்கள், பணக்காரர்கள், மும்பையிலிருந்து கூட, உத்தரகாண்டிலிருந்து, ஒரிசாவிலிருந்து, எனக்கு தெரிந்து ராஜஸ்தானிலிருந்து நிறைய பேர் வந்து சென்னை நோக்கி படையெடுக்கிறார்கள் தங்களுடைய, அதாவது உயர் சிகிச்சைக்காக. அந்த அளவுக்கு சென்னை நம் தமிழ் மருத்துவர்கள், அலோபதி மருத்துவர்கள் வந்து உயர்ந்த நிலையில் இருக்கிறார்கள். ஏன்னா அவருடைய அந்த அளவுக்கு உயர்வான மருத்துவ சிகிச்சையை இந்த உலகிற்கு கொடுப்பதன் மூலம் பேரும் பெயரும் புகழும் பெற்று விளங்குகிறார்கள். அதன் காரணமாகத்தான் இன்று வரையிலும் இந்தியாவிலிருந்து பல பகுதிகளில் தமிழ்நாடு நோக்கி படையெடுக்கிறார்கள். அது ஒரு புறம் இருக்கட்டும். இவர்கள் சொல்வார்களே வேலைவாய்ப்பு, இந்தி படித்தால் வேலைவாய்ப்பு. நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம், வட இந்தியாவிலிருந்து வேலைவாய்ப்பின்றி பல்வேறு ஹிந்தி மாநில மக்கள் இந்தியா நம்ம தமிழ்நாடு நோக்கி படையெடுக்கிறார்கள். ஒவ்வொரு கிராமங்களிலும் குடியேறிவிட்டார்கள். முதலில் வந்து சென்னை, கோயம்புத்தூர், மதுரை என்று பெரும் நகரங்களில் குடியேறிய வட இந்தியர்கள் இன்று திருநெல்வேலி, நாகர்கோயில், இப்படி சிறு சிறு நகரங்கள், தூத்துக்குடி, முக்கியமாக ஒவ்வொரு 100 கிலோமீட்டருக்கு மத்தியில் உள்ள அனைத்து பெரிய நகரங்களிலெல்லாம் அவர்கள் குடியேறி தங்கள் தொழில் வளத்தை இங்கே தொடங்கி, இங்கே நடத்தி, இங்கேயே அவர்களுடைய தொழில் ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய வகையில் வந்து விட்டார்கள். இங்கிருந்து பல்லாயிரம் கோடி பணம் வட இந்தியாவிற்கு சென்று கொண்டிருக்கிறது. அந்த வட இந்திய தொழிலாளர்கள் மூலமாகவும் சரி, வட இந்தியாவிலிருந்து வந்து இங்கே தொழில் ஆரம்பித்த முதலாளிகள் மூலமாகவும் சரி, இங்கிருந்து பல்லாயிரம் கோடி பணம் அவர்கள் மாநிலத்துக்கு சென்று கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டு மக்களின் பணம். அப்போ தமிழ்நாட்டில் வந்து கண்டிப்பாக ஒரு பணப்புழக்கத்தில் ஒரு மந்த நிலை தோன்றும். சரி, அது ஒரு புறம் இருக்கட்டும். நம்ம அந்த டாபிக்கு இந்த தலைப்புக்கு சம்பந்தமெல்லாம் நம்ம போக வேண்டாம். முக்கியமாக இந்த நம்முடைய மாநிலத்தில் உள்ள அரசியல் கட்சிகள் கூட இந்த அரசாங்கம், இந்த திராவிட மாடல் அரசாங்கம், ஐயா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான அரசாங்கம், இந்த மத்திய அரசாங்கத்தின் இந்த நரித்தந்திரமான திட்டங்களுக்கு ஆரம்பத்திலேயே முட்டுக்கட்டை போட்டால் இப்பொழுது என்ன அவசரம், நாடகம் போடுகிறீர்களா என்ற ரீதியில் எதிர்க்கட்சிகள் கருத்து, இந்த எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக கூட அந்த மாதிரி கருத்துக்களை தெரிவித்துக்கிறது. இப்போ தொகுதி மறுசீரமைப்பு அந்த ஆலோசனை கூட்டத்தில், அனைத்து கட்சி கூட்டத்தில் இந்த அதிமுக கட்சி கலந்து கொண்ட பிறகும் கூட வெளியே போய் அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் சொல்கிறார்கள், திமுக அரசு ஏதோ முதலிலேயே அது வராத திட்டத்திற்கு இப்பொழுதே நம்ம எதிர்ப்பை காட்டி நாடகம் போடுகிறார்கள் என்று சொல்கிறார்கள். சொல்லப்போனால் அதுக்கு தான் நீங்கள் வந்து திராவிடத்தை பற்றி நல்லா படிக்கணும் அருமை அண்ணன் ஜெயக்குமார் அவர்களை. சொல்லப்போனால் இதுதான் வரும், இதுதான் நடக்கும் பிற்காலத்தில் என்று தெரிந்து உணர்ந்து இந்த அரசாங்கத்தை செயல்படுத்த சொல்லி இந்த தமிழ் அறிஞர்களும் இந்த விஷயத்தை சொல்கிறார்கள். அப்போ வந்து நீங்கள் அதை நம்பினா மட்டும்தான் பிற்காலங்களில் இது போன்ற நிலை வரும். அந்த நிலைமை வந்த பிறகு நம்ம போராடுவது வந்து முடியாத விஷயமாக சில சமயங்களில் போய்விடும். அதுதான் வந்து வருமுன் காப்போம் என்பது அதற்காக தான் சொல்லி வைத்திருக்கிறார்கள். வருமுன் காக்க வேண்டும் என்ற ரீதியில் தான் இன்று மும்மொழி திட்டத்தையும் புதிய கல்விக் கொள்கையையும் எதிர்க்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் வருமுன் காப்போம். யாரிடமிருந்து காப்போம்? சமஸ்கிருத மொழியிலிருந்து மக்களை காக்க வேண்டும். மிக வாரியான அழுத்தத்துடன் நுழைய காத்திருக்கும் சமஸ்கிருத மொழியை தடுத்து நிறுத்தி நம் தமிழையும் இனத்தையும் மொழியையும் காப்பாற்ற வேண்டும் என்ற அக்கறையில்தான் இந்த போராட்ட களம் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. சரி, அது எப்படி வடமொழி இந்தின்னு சொன்னீங்க, திருப்பி சமஸ்கிருதம் சொல்லுதீங்களே என்ன? உங்களுடைய சந்தேகங்களுக்கு நியாயமான சந்தேகங்கள். உண்மையிலேயே சொல்லப்போனால் இந்தி என்று ஒரு மேல் பூச்சாக ஒன்றை வைத்துக்கொண்டு அவர்கள் பிற்காலங்களில் சமஸ்கிருதத்தை, அதாவது எழுத்து வடிவமே இப்பொழுது இல்லாத, உச்சரிப்பில் இருந்து கொண்டிருக்கும் அழிந்து போன ஒரு மொழியை மீண்டும் இந்துத்துவ நாடாக இந்த இந்தியாவை மாற்றுவதற்காக வேண்டி முதல் கட்டமாக இந்த சமஸ்கிருதத்தை உள்ளே நுழைப்பதற்கு
பாடத்திட்டத்தின் மூலமாக முயல்கிறார்கள் என்ற கருத்தை நீங்கள் அனைவரும் நன்றாக உணர வேண்டும். ஏனென்றால் வெளிப்படையாக அவர்கள் சமஸ்கிருதத்தை அனைவரும் படிக்க வேண்டும் 3வது மொழி என்று சொன்னால் நாம் கண்டிப்பாக எதிர்ப்பு குரல் கொடுப்போம். இப்பொழுது ஆதரிக்கும் சில நண்பர்கள் கூட கண்டிப்பாக எதிர்ப்பார்கள். அதற்கு மாறாக தேசிய மொழியாக இருக்கக்கூடிய, அலுவல் மொழியாக இருக்கக்கூடிய ஹிந்தியை நீங்கள் எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டும், உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும், நாங்கள் டெல்லியில் சென்றால் ஹிந்தியில் பேசுவதற்கு மிகவும் கஷ்டப்படுகிறோம் என்றெல்லாம் மோசமான ஆசை வார்த்தைகளை இங்கே உள்ள மக்களிடம் விதைத்து அமைச்சர்கள் மக்கள் ஹிந்தி படிக்கிறார்கள், பணக்காரர்கள் ஹிந்தி படிக்கிறார்கள், ஏழைகள் படிக்க வழி இல்லையே. எதற்காக படிக்க வேண்டும் என்ற கேள்விக்கு யாராலும் பதில் சொல்ல முடியாது. எதற்காக படிக்க வேண்டும்? பானிபூரி விற்பனையுடன் பேசுவதற்காக படிக்க வேண்டும் ஹிந்தியை? இன்னொரு மொழியை தேவையில்லாமல் இந்தியாவில் எத்தனை மொழி இருக்கிறது? நீங்கள் தெலுங்கை படியுங்கள் என்று சொல்லுங்களேன், இல்லை போஜ்பூரி மொழியை மீண்டும் உற்பத்தி செய்து படியுங்கள் என்று சொல்லுங்களேன், கொங்கினியை படியுங்கள் என்று சொல்லுங்களேன். நீங்கள் ஆனால் உங்களுடைய நோக்கம் ஹிந்தியின் மொழி மூலமாக சமஸ்கிருதத்தை கொண்டு வர வேண்டும். இப்பொழுது கூட சகோதரர் நம்ம தமிழ் கேள்வி செந்தில்வேல் அவர்கள் அற்புதமாக ஒரு ஆணித்தரமாக மத்திய அரசாங்கத்தின் புதிய கல்விக் கொள்கையின் அனைத்து அந்த உத்தரவு நகல்கள் அனைத்தையும் திரட்டி கிட்டத்தட்ட 150க்கு மேலான பக்கங்களை தமிழாக்கம் செய்யப்பட்ட பக்கங்கள் அனைத்திலும் தமிழர்களுக்கு விரோதமாக செயல்படக்கூடிய பல்வேறு கருத்துக்கள் உள்ளது என்பதை காணொளி மூலமாக வெளியிட்டிருக்கிறார். அவருக்கு நான் உண்மையிலே நன்றி சொல்ல வேண்டும். ஏனென்றால் அந்த அறிக்கையில் மத்திய அரசின் அந்த புதிய கல்விக் கொள்கை அறிக்கையில் என்ன சொல்லியிருக்கிறது என்று சொன்னால், நம்முடைய 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை உள்ள பாடத்திட்டங்களில் அனைத்து மாணவர்களுக்கும் சமஸ்கிருதத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். சமஸ்கிருதத்தை ஒரு மொழியாக மட்டும் கற்றுக் கொடுக்க வேண்டும், ஒரு பாடமாக கற்றுக் கொடுக்க வேண்டும் சொல்லவில்லை. அனைத்து வழிகளிலும், அதாவது கணிதம், இயற்பியல், வேதியியல், புவியியல், அறிவியல் என்ற அனைத்து வரலாறு, அனைத்து வகையான பாடத்திட்டங்களிலும் இந்த சமஸ்கிருத மொழி மூலமாக கற்றுக் கொடுத்து அந்த மொழியை புதுப்பிக்க நினைக்கிறது இந்த மத்திய அரசாங்கம். அதுபடி தான் அவர்கள் அந்த அறிக்கையிலுமே அவள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அது நீங்கள் அறிக்கையை வேணும் என்பவர்கள் கண்டிப்பாக அந்த அறிக்கையை, அந்த மத்திய அரசாங்க அறிக்கையை படித்து பாருங்கள், உங்களுக்கு உண்மை நிலவரம் தெரியும். இது மட்டுமல்ல, இந்த 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்கள் அந்த விளையாட்டு பிரிவு, விளையாட்டு நேரம் தவிர ஒரு நேரம் மாரல் பீரியட் என்று சொல்வார்களே, அந்த நேரத்தில் கூட விருப்ப பிரிவு, அது அந்த நேரத்தில் நீங்கள் மண்பாண்டம் செய்வது, செருப்பு தைப்பது, இப்படி பல்வேறு இந்த குடிசை தொழில்களை, கூடை மொய்வது, இப்படி இந்த தொழில்கள்லாம் செய்து பழகணுமா. மரவேலை செய்து பழகுங்கள், கொத்த வேலை செய்து பழகுங்கள், கண்ணாவேலை செய்து பழகுங்கள். இப்படி பழகுவதற்கான வாய்ப்புகளை அவர்கள் தருவார்களாம். அப்போ எதற்கு? அனைத்து மக்களையும் மீண்டும் குலக்கல்வி திட்டத்திற்கு இந்த அரசாங்கம் கொண்டு செல்கிறது. ஒரு குயவன் மகன் மீண்டும் குயவனாகத்தான் வாழ்நாள் முழுவதும் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறது. ஒரு தச்சனின் மகன் வாழ்நாள் முழுவதும் தச்சனாகத்தான் தொடர வேண்டும் என்று இந்த அரசாங்கம் ஆசைப்படுகிறது. ஒரு கொல்லனின் மகன் ஒரு வாழ்நாள் முழுவதும் கொல்லனாகத்தான் தொடர வேண்டும் என்று ஆசைப்படுகிறது. ஒரு பனையேரியின் மகன் வாழ்நாள் முழுவதும் பனையேறித்தான் இருக்க வேண்டும் என்று இந்த அரசாங்கம் ஆசைப்படுகிறது. ஒரு எண்ணெய் வியாபாரியின் மகன், பலசரக்கு கடை வைத்திருக்கும் ஒருவரின் மகன் வாழ்நாள் முழுவதும் அந்த தொழில் தான் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறது. ஒரு சவரம் செய்யும் ஒருவரின் மகன் வாழ்நாள் முழுவதும் அந்த தொழிலே செய்ய வேண்டும் என்று இந்த ஒன்றிய அரசாங்கம், இந்த RSS சங்கிகள், இந்த சங்வார் அமைப்புகள் ஆசைப்படுகிறது. அதுதான் அவர்களுடைய மொத்த திட்டமும். அதனால்தான் இந்த ஓய்வான் நேரத்தை அந்த பாடத்திட்டத்தில் கூட இதையெல்லாம் பயிற்றுவிக்கப்படும் என்று சொல்கிறார்கள். இருக்கிறது, அந்த அறிக்கையை படியுங்கள், அனைத்தும் இருக்கிறது. படித்து பாருங்கள் நண்பர்களே. படிக்காமல் எதையும் பிதட்டாதீர்கள். நாம் பேசுவதற்கு எதிர்கருத்து கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்து பல கருத்துக்களை சொல்லாதீர்கள். மத்திய அரசாங்கத்தோடு மோத, உங்களை ஒன்றிய அரசாங்கத்தோடு எதிர்த்து நிற்க, உங்களோடு கரம் கோர்க்கத்தான் நாங்கள் இவ்வளவு பாடுபட்டு கொண்டிருக்கிறோம். உங்களையும் உங்கள் எண்ணங்களையும் மாற்றி, உங்கள் பிற்போக்குத்தனமான எண்ணங்களை மாற்றி முற்போக்கான நிலையை நீங்கள் அடைய வேண்டும். உங்கள் குழந்தைகள் முற்போக்கான நிலைமைக்கு படிக்க வேண்டும். இப்போ இன்றைய சூழ்நிலையில் AI தொழில்நுட்பம் முதற்கொண்டு, விண்வெளி தொழில்நுட்பம் முதற்கொண்டு அனைத்தும் எங்கேயோ சென்று கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் உங்கள் குழந்தைகளும் நம் குழந்தைகளும் அனைவரும் இணைந்து படித்து நம் தமிழ் பாரம்பரியம் எங்கேயோ சொல்ல வேண்டும் என்று தான் ஆசைப்பட்டு தான் இவ்வளவு கருத்தையும் நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதை விடுத்து நாங்கள் சொல்லும் போதெல்லாம் நீங்கள்
மாற்று கருத்து, எதிர்கருத்து, மூட நம்பிக்கை கண்ட கருத்து, அந்த மூளைச்சலவை, ஆங்கிலத்தில் பிரெயின் வாஷ் என்று சொல்வார்களே, அதே மாதிரி பிஜேபி சங்கிகளால் மூளைச்சலவை செய்யப்பட்டு, பிரெயின் வாஷ் செய்யப்பட்டு பல கருத்துக்களை உளறிக் கொண்டிருக்கிறீர்கள். சிந்தியுங்கள், இது மொத்த அறிக்கையும் படியுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிபடும். ஏனென்றால் இந்த மொத்த மத்திய புதிய கல்விக் கொள்கை சமஸ்கிருதத்தை வளர்ப்பதற்காகவும், சமஸ்கிருதத்தை பாடத்தின் வழியாக அனைத்து பாடங்களை படிப்பதற்காகவும், சமஸ்கிருதத்தை ஒலியை உள்வாங்கி அனைத்தையும் நாம் அதன் மூலமாக செய்வதற்காகவும் தான் உருவாக்கப்படுகிறது என்ற உண்மை கொஞ்ச நாட்கள் தெரியும். அப்பொழுது நாம் இந்த நேரத்தில் இந்த எதிர்ப்பை காட்டாமல் விட்டுவிட்டு அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டால், ஒரு காலத்தில் இந்த கொள்கை இந்த அரசாங்கம் ஆளும்போது தான் வந்தது, அவர்கள் தான் அதற்கு காரணம் என்று பழியையும் திருப்பி நீங்களே தான் கொண்டு இந்த அரசாங்கத்தின் மீது போடுவீர்கள். அதனால்தான் சொல்கிறேன், இந்த மும்மொழி பாடத்திட்டம் என்பது, புதிய கல்விக் கொள்கை என்பது, நாம் மற்றவற்றை விட்டு விடுவோம், நிறைய பேசுவதற்கு நிறைய இருக்கிறது. இந்த மும்மொழி கல்விக் கொள்கையும் புதிய இந்த பாடத்திட்டமும் இந்தியை உள்நுழைப்பதன் மூலம் சமஸ்கிருதம் எனும் பெரிய சாத்தானை நம் கண்முன்னே கொண்டு வந்து நம்மை சமஸ்கிருதத்தை படிக்க வைத்து அந்த செத்துப்போன சமஸ்கிருத மொழியை மீண்டும் உருவாக்க நினைக்கும் மத்திய அரசாங்கத்தின் சதிதான் அது. அதை நீங்கள் அனைவரும் நன்றாக புரிந்து இந்த சதியில் இருந்து விடுபட்டு இந்த சதியின் போக்கை அடித்து உடைத்து நாம் தமிழர்கள் என்பதை நிரூபிக்க வேண்டும் என்று விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.